விஜய் மற்றும் கலை ஆகியோர் சிறுவயதிலிருந்தே நண்பர்களாக இருந்தனர். அவர்கள் தங்கள் கிராமத்திலிருந்து சுமார் 10 மைல் தொலைவில் உள்ள காட்டுக்கு செல்வது வழக்கம். ஒருநாள் அவர்கள் காட்டில் சுற்றித் திரியும்போது ஒரு பழைய கோயிலைக் கண்டுபிடித்தனர். அந்த கோயிலின் உள்ளே சென்றபோது அங்கே ஒரு கல்வெட்டை பார்த்தனர். அந்தக் கல்வெட்டில், யார் எங்கள் பெருமையை தேடுகிறாரோ அவர் முதலில் தன்னை தேடிப் பார்க்க வேண்டும் என்று எழுதியிருந்தது. விஜய் மற்றும் கலை அந்த கல்வெட்டை படித்ததும் அதன் இரகசியத்தை வெளிக்கொணர முடிவு செய்தனர். அவர்கள் பல நாட்கள் ஆராய்ந்து பல்வேறு சந்திப்புகளை சந்தித்த பின்னர் அந்த கல்வெட்டின் இரகசியத்தை கண்டுபிடித்தனர். அது ஒரு பழைய புத்தகம். அந்த புத்தகத்தில் அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டுபிடித்தனர். விஜய் மற்றும் கலை இருவரும் தங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தனர். வாருங்கள் இதனை ஒரு காணொளியாக பார்ப்போம். இந்த கோயிலின் இரகசியத்தை கண்டுபிடிக்க முடியுமா நம்மால? கொஞ்சம் ஆபத்தா தோணுதே. இந்த கல்வெட்டுக்கு பின்னால் நிச்சயமாக பெரிய வரலாறு இருக்கும். இதுவரை யாரும் அடையாத இடம் இதுவா இருக்கும்? இந்த கல்வெட்டுக்கு நீண்ட வரலாறு இருக்கலாம். ஆனால் முதலில் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மால் கண்டுபிடிக்க முடியும் என நினைக்கிறேன். ஆனால் உண்ண உணவு எங்கே கிடைக்கும்? வரை தேடி தீர்வை பிடிக்கலாம். இது சர்வசாதாரணமாக தோணலையே கலை. நிச்சயம் இது சில நூற்றாண்டுகள் பழமையானது போல தான் இருக்கு. யார் எங்கள் பெருமையை தேடுகிறாரோ அவர் முதலில் தன்னை தேடிப் பார்க்க வேண்டும். இது என்ன அர்த்தம்? அம்மா சொன்னார், தன்னை தேடுவது என்றால் நம்முடைய பயணத்தை பற்றிதான் பேசுகிறார்கள். விஜய், இது நமக்கென்று எழுதப்பட்ட மாதிரி தோணுது. ஆமாம் கலை, இது நம்ம வாழ்க்கையின் பயணத்தை எடுத்துச் சொல்வது போல இருக்கு. விஜய் மற்றும் கலை இருவரும் தங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தனர்.